வெல்கம் ஜெயரா கார்டன். இது எங்கள் மாடித்தோட்டம். மாடித்தோட்டத்தில் நம்ம கஸ்தூரி மஞ்சள், இங்கே பாருங்கள், கஸ்தூரி மஞ்சள் நம்ம மாடித்தோட்டத்தை அறுவடை பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கஸ்தூரி மஞ்சள் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோ அளவுக்கு நம்ம மாடித்தோட்டத்தில் வந்திருக்குதுங்க. சின்ன குரோ பேக்கில் தான் வச்சுருந்தேன். இது வந்து பெரிய அளவில் நம்ம வந்து உரமோ அல்லது வந்து கஷ்டப்பட்டு எல்லாம் வளர்க்கலை. நம்ம ஆரம்பத்தில் வந்து கிழங்கு வந்து நட்டது பிறகு ஒரு தடவை வந்து பார்த்திங்க அப்படின்னா மண்புழு உரம் கொடுத்தோம். ஒரு 2-3 தடவை வந்து மீன் அடித்து விட்டோம். அவ்வளோதான். எந்த விதமான பூச்சி தாக்குதலும் கிடையாது. அது மாதிரி ரொம்ப கஷ்டமான பராமரிப்பும் கிடையாதுங்க. ரொம்ப சுலபமாக வந்தது. ஒரே ஒரு சின்ன கிழங்கு தான் நம்ம வச்சுருந்தோம். இங்கே பாருங்கள், இப்போ இந்த சைஸ் கிழங்கு தான் நம்ம வச்சுருந்தோம். விதையாக நம்ம வச்சுருந்தோம். இந்த சைஸ் கிழங்கு வச்சுருந்ததுக்கு நமக்கு பாருங்கள் எவ்வளோ லாபம் பாருங்கள். பொதுவாகவே இஞ்சி, மஞ்சள் வகைங்க, மா இஞ்சி, இந்த மாதிரி இந்த லெகடாங் மஞ்சள், விரலி மஞ்சள்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப சுலபமாக மாடி தோட்டத்தில் நம்ம வளர்க்கலாங்க. ரொம்ப கஷ்டமான இது கிடையாதுங்க. சுலபமாகவே இருக்குது. புதுசாக மாடி தோட்டம் ஆரம்பிக்கிறவங்க நீங்கள் தாராளமாக இந்த கத்திரி, தக்காளி செடி இந்த மாதிரி நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு அது வந்து கொஞ்சம் ரொம்ப அது பூச்சி தொல்லை அது பராமரிப்பதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதனால் வந்து நம்ம ஆரம்பத்தில் தக்காளி செடி, கத்திரிக்காய் செடி இந்த மாதிரி ஆரம்பித்து அதை வந்து சரியாக பராமரிக்க முடியாமல் சோர்ந்து போய் சில பேர் மாடித்தோட்டம் பண்ணுறதே விட்டுறாங்க நிறைய பேர். ஏன்னா அதில் வந்து நிறைய பூச்சி தாக்குதலுக்கு ஆளாகும். அது இல்லாமல் சரியாக வளர்ச்சி இருக்காது. செடி நல்லா வளர்ந்ததுன்னா காய்கறிங்க விளைச்சல்லாம் அதில் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே போல் வந்து நம்ம வந்து தக்காளி செடி, கத்திரிக்காய் செடியெல்லாம் வச்சோம் அப்படின்னா ஒரு 4-5 நாள் வைக்கணும். 12 குரோ பேக்கில் ஒரு செடி வைக்கிறோன்னா ஒரு 4-5 செடியினால வச்சோம்னா தான் ஒரு 4-5 செடியில் ஒரு 10 5 2 காய்னா கூட ஒரு 10 காய் எடுத்து நம்ம சமையலுக்கு பயன்படுத்த முடியும். அது கொஞ்சம் வந்து கடினமானது. புதுசாக மாடி தோட்டம் வைக்கிறவங்க ரொம்ப ரொம்ப சுலபமாக நீங்கள் வந்து மாடி தோட்டத்தை வந்து வெற்றிகரமாக ஆக்கணும் அப்படின்னா கிழங்கு வகைகள், இஞ்சி, மஞ்சள் வகைகள் இந்த மாதிரி நீங்கள் செய்யலாம். அதே போல் வாழை மரம் வைக்கலாம். இப்போ மாடி தோட்டத்துக்குன்னு தனியாக வாழை மரம் வந்திருக்கு பார்த்தீங்களா? அந்த மாதிரி அதாவது சுலபமாக மாடி தோட்டத்தில் நம்ம வளர்க்கக்கூடிய சில இதுங்களை ஆரம்பத்தில் நம்ம வளர்த்தோம்னா நமக்கு ஆர்வம் அதிகமாக வர வர அடுத்தடுத்து நம்ம எல்லா விதமான காய்கறிகள், பழ மரங்கள் இந்த மாதிரி நம்ம வந்து நமக்கே ஒரு ஆர்வம் வந்து அதெல்லாமே வந்து வளர்த்த ஆரம்பிச்சிடுவோம். அதனால் மாடி தோட்டமோ அல்லது வீட்டு தோட்டமோ ஆரம்பிக்கிறவங்க முதல்ல வந்து ரொம்ப சுலபமாக எது நம்ம ஈஸியாக வளருமோ அதை பார்த்து நம்ம முடிவு பண்ணி செஞ்சோம் அப்படின்னா நமக்கு வெற்றிகரமாக அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், என்னோடய சேனல்